வேலூர்ல நம்ம தளபதி கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த 15 வாக்குறுதிகள் என்னன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். 15வதாக விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்திற்கேற்ப உருவாக்கப்படுங்க. 14வதா தென் தமிழகம் உட்பட தமிழகத்துல தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். 13வதா ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கு என அவர்களின் நலனுக்காக மற்றும் குடும்ப நலனுக்காகவும் தனியாக நலவாரியம் அமைக்கப்படுங்க. 12வதா மலை கிராமங்கள் மட்டும் இல்லைங்க, குக்கிராமங்கள் வரைக்கும் பஸ் வசதி உருவாக்கப்படும். 9 மாசம் ஆச்சு பஸ் வந்து. நாங்க டெய்லி நடந்துதான் போறோம். நாங்க டெய்லி வண்டி கிடைக்காட்டி அன்னைக்கு நடந்தே போறோம். 11வதா மலை கிராமங்கள் எல்லாம் சின்ன கிளினிக் கூட கிடையாது. அதனால நம்மளோட ஆட்சியில அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படுங்க. மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிகள்ல சரி பாதியா பெண்களும் இருக்கும்படி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே மனசுக்கு சந்தோஷமான விஷயம் இதெல்லாம். 9வதா இந்த போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும் தளபதி சொன்னது வந்து ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க இந்த கஞ்சால ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. அந்த கஞ்சா எங்க இருந்து சப்ளை ஆகுதுன்னு அதை கண்டுபிடிச்சு டோட்டலா இந்த கஞ்சான்ற ஒரு ஆப்ஷனை இல்லாம பண்ணணும் பார்க்கப்படும். 8வதா அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுகாதாரமான, சுத்தமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்ய. 7வதா இந்தியா முழுக்க ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படுது. 6வதா மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகுமுறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். அதாவது நார்மலா உங்களுக்கு எல்லா கிளாஸும் நடக்கிறப்ப இந்த கிளாஸும் நடக்கும். ஆனா இதுக்கு தேர்வு கிடையாது, அமைக்கப்படும். 5வதா உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களில் அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி வேலை செய்கிறது, குடிமகனின் உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, மத்திய அரசு மாநில அரசு அதிகாரங்கள் என்ன, நீதிமன்றங்களின் பங்கு என்ன, தேர்தல் நடக்கும் முறை எப்படி அப்படின்னு இதை அடிப்படை அறிவாக கற்பிக்கணும் அப்படின்றதுதான் தளபதியோட கருத்து. 3வதா அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். 4வதா சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும். 3 பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு தாவேக ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். 2வது நம்மள வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? உங்க விஜயா, உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன்.